கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையிலும் மற்றும் போதைப்பொருள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் அதிமுக சார்பில் இன்று மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மேலும் சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் கொடியசைத்து தொடக்கி வைத்த இந்த போட்டியில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் குறித்து சமூக வலைதளங்களில் வந்த அவதூறான செய்திகளை மறுத்து தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல சேகர தலைவர் பேட்டியளித்துள்ளார். மேலும் பேசியவர், நாசரேத் திருமண்டலத்தை சார்ந்த பள்ளிகளின் புதிய கட்டுமான பணிகள் 85% முடிக்கப்பட்டுள்ளது என்றும் அதன் பணிகள் அனைத்தும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவுமே செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். முறைப்படி விளம்பரம் கொடுத்து பெரிய பெரிய நிறுவனங்கள் பங்கு பெற்று யார் அதுல லோயர் கொட்டேஷன் கொடுத்தாங்களோ அவங்க இதுக்கு முன்பு செய்த கட்டிட பணிகளை கணக்கில் எடுத்து பேராயர் அவர்களுக்கு முன்னணியில அந்த ஒப்பந்தப்படி உடைச்சுதான் அவங்களுக்கு தான் டெண்டர் முறைப்படி கொடுத்தவங்க தான் கொடுத்துருக்க யாரும் எந்த விதமான. ஆனா இவங்க சொல்றாங்க அந்த கட்டிடத்தை இவங்க காசு அடிச்சுட்டாங்க. எந்த ஆதாரம் நிரூபிக்கப்பட்டா நாங்க குற்றம் சாட்டினா அதுக்கு வழக்கு சொல்ல ரெடியா இருக்கும். எந்த ஆதாரம் கொண்டு வரட்டும் சொல்லட்டும், நாங்க ஒத்துக்கிறோம், அதுக்கு நாங்க நினைச்சிருவோம். நிரூபிக்கப்பட்ட நான் சொல்றோம். நிரூபிக்கப்படாம அநியாயமாக எங்க பெயரெல்லாம் களங்க சுமத்தும்படியே செய்யறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜ பெருமாள் கோயிலில் மந்திர புஷ்பம் பாடுவதில் வடக்காளையினருக்கும் தென்காளையினருக்கும் ஏற்பட்ட போட்டியில் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்ட பாஜகவினரால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவிலுக்கு இழுக்கு விளைவிக்கும் வகையில் இருக்கும் இந்த இரு தரப்பினர் பிரச்சனையை பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் தடுத்த பாஜகவினரின் அணுகுமுறை பக்தர்களுக்கிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற கோடைகால விளையாட்டு பயிற்சி முகாமில் பங்கேற்ற 444 வீரர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் சான்றிதழ் வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு அலுவலர்கள், பயிற்சியாளர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை கொடுங்கையூர் அருகே இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுவதை கண்டித்து பொதுமக்கள் குழந்தைகளுடன் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து மின்வெட்டு குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்துகள் மோதி சாலை விபத்து ஏற்பட்டது. இச்சாலை விபத்தினால் தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறங்களிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் கட்டப்பனை சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது இளைஞருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு சாலையில் விழும் அதிர்ச்சி தரும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் உடனடியாக இளைஞரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 ஆட்டோக்களில் ஆந்திராவிற்கு கடத்திச் செல்லப்பட்ட 5 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து 2 பெண்கள் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலவச ரேஷன் அரிசி ஆந்திர மாநிலம் வழியாக தொடர்ந்து கடத்தப்பட்டு வருவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் ஏலாவூர் ஒருங்கிணைந்த நவீன சோதனை சாவடியில் குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது கடத்தப்பட்ட ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நகர் பகுதியில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கும் இந்திய ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் அனைத்து பொதுநல அமைப்புகளைச் சார்ந்த 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கூலி வேலைக்கு செல்வதாக கூறி சென்ற இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த வடபொன்பரப்பி காவல்துறையினர் இறந்து கிடந்த தினேஷின் உடலை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே சிலுக்குவார்பட்டியில் கண்டெய்னர் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது.
இந்த விபத்தில் வழக்கறிஞர் உட்பட 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த நிலக்கோட்டை காவல்துறையினர் இருவரது உடலை மீட்டு வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் வாடகை பிரச்சினைக்காக குடியிருக்கும் வீட்டின் முன்பு கட்டிடக் கழிவுகளை கொட்டி அடாவடியில் ஈடுபட்ட வீட்டின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் வீட்டின் உரிமையாளர் மோகன்ராவ் ஷிண்டே மற்றும் அவரது மகன் ஆகாஷ் ஆகிய இருவரும் தங்கள் குடும்பத்திற்கு பல்வேறு வகையில் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி வருவதாகவும் இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். முன்னாடி நானும் தம்பி இல்லாதப்போ அம்மா மட்டும் இருந்திருக்காங்க, அப்பா இருந்திருக்காங்க. ஜல்லி இந்த இதெல்லாம் கொட்டிட்டு போயிருக்கிறாங்க. கல் எங்கேயோ இடித்த பொருள் எல்லாம் இங்கே கொட்டிட்டு போயிருக்கிறாங்க. பாத்ரூம் அப்போ நாங்கள் இதை தான் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். நாங்கள் தொடர் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ காவல் நிலையத்தை மீறி கோர்ட்டை மீறி சிவில் கேஸ் போயிட்டு இருக்கும்போது கோர்ட்டை மீறி தண்ணி அடைக்கிறதோ இல்லை லெட்டின் அடைக்கிறதோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆனால் போலீஸை மீறி போலீஸ் அவங்க கூப்பிட்டு வான் பண்ணி விட்டுமே இவர் மீறி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தொடர் தொந்தரவு கொடுத்துட்டு எங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டுருக்காரு. அப்புறம் தங்கச்சி போகிறப்போ வரப்போலாம் கிண்டல் பண்ணுறது, வண்டியை இடிக்கிற மாதிரி வர்றது, ரொம்ப எங்களுக்கு அவ்வளோ மன உளைச்சல் பண்ணிட்டு இருக்கிறாரு எங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி. அப்புறம் ஆசிட் எல்லாம் ஊற்றிருக்கிறாங்க தண்ணியில். இது எல்லாமே நாங்கள் தெரியப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். இவர் ஹவுஸ் ஓனர் ஒவ்வொரு டைம் பிரச்சனை பண்ண நாங்கள் ஒவ்வொன்றா நாங்கள் காவல் நிலையத்துக்கு வாங்க தெரியப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கை அவர் மேலே ஹவுஸ் ஓனர் மேலே எடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதில்லை. சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதிக்கு பன்ருட்டி பலாப்பழம் வரத்து அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் பலாப்பழம் கிலோ 20 முதல் 25 வரையிலும், ஒரு பலாப்பழம் 200 முதல் 500 ரூபாய் வரை விற்பனையாவது குறிப்பிடத்தக்கது. கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதியில் கொழுந்துவிட்டு எரிந்த காரின் தீயை பொதுமக்கள் போராடி அணைத்தனர். இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக எந்த உயிரிழப்பும் ஏற்படாத நிலையில் சுமார் அரை மணி நேரம் இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே சந்தன மாரியம்மன் கோயிலில் 44ஆம் ஆண்டு உற்சவ விழா 200க்கும் மேற்பட்ட முளைப்பாரி ஊர்வலத்துடன் மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அனைத்து சமூக மக்களும் ஒன்றிணைந்து நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சிறுவர்கள் குளித்தும் சிறுநீர் கழித்தும் விளையாடிய வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேங்கை வயல் பிரச்சனையை அடுத்து உசிலம்பட்டி அருகே இதுபோன்ற சம்பவம் நடைபெற்றுள்ளது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஒன்றியத்தில் 100 நாள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி செயலாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். முறைகேடு நடந்திருப்பதாக எழுந்த புகாரின் பேரில் மாவட்ட நிர்வாகம் எடுத்துள்ள இந்த நடவடிக்கை அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் தேசிய விமான நிலையத்தில் ஹைதராபாத்தில் இருந்து பயணிகளுடன் வந்த இண்டிகோ விமானம் வானில் சுற்றியபடி நீண்ட நேரம் கழித்து தரை இறங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் மோசமான வானிலை காரணமாக 4:30 மணிக்கு தரையிறங்க வேண்டிய விமானம் சுமார் 1.5 மணி நேரம் கழித்து 6:04 மணிக்கு தரையிறக்கப்பட்டது. சென்னை கோயம்பேடு அருகே போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவன் மற்றும் ராபிடோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதை அடுத்து அவர்களிடம் இருந்த 4 கிராம் போதை மாத்திரை, 2 செல்போன் மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் போதைப் பொருளை விற்பதற்காக கொடுத்த முக்கிய குற்றவாளியை போலீசார் தேடி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்தவரின் உடல் உறுப்புகள் தானம் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து இறந்தவரின் உடலுக்கு அரசு சார்பில் உடையார்பாளையம் கோட்டாட்சியர் மற்றும் செந்துறை தாசில்தார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே வழி தெரியாமல் சுற்றித் திரிந்த 10 வயது சிறுவனை காவல் ஆய்வாளர் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காவல் ஆய்வாளர் சிறுவனிடம் விசாரித்தபோது சிறுவன் லாரியின் மீது ஏறி விளையாடிக் கொண்டிருந்த பொழுது லாரி ஒசூரில் இருந்து சிப்காட் வந்த நிலையில் தனியாக சுற்றித் திரிந்த சிறுவனை மீட்டு பெற்றோரிடம் பாதுகாப்பாக ஒப்படைத்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் ஆயுதப்படை மைதானத்தில் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் அதிருப்தி அடைந்தார். மேலும் மாவட்டத்தில் உள்ள 37 பள்ளிகளில் இருந்து 152 பள்ளி வாகனங்கள் கலந்து கொண்ட நிலையில் 127 வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு சான்றுகள் வழங்கப்பட்டது. இதில் 15 வாகனங்களுக்கு தகுதி இழப்பு செய்யப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே SBI வங்கியில் ஊழியர்களின் செல்போன்களை திருடிச் செல்லும் முதியவரின் CCTV காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதனைத் தொடர்ந்து வங்கி மேலாளர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்போன் திருடனை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அண்ணா கிராம மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 31 லட்சம் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற கட்டிடம் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா அதிமுக MLA சேவூர் S. ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் MGR ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தகாத உறவு காரணமாக பெண்ணின் மீது வீசிய பெட்ரோல் குண்டு சிறுமியின் மீது பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து காயமடைந்த பெண்ணும் சிறுமியும் வேலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் புகாரின் பேரில் போலீசார் தலைமறைவான நபரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே மின்னல் தாக்கியதில் ஆடு மேய்க்கும் தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்கு திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.